SNS சேனலின் ரகசிய நிஜங்களின் பகுதிகளை பார்க்கும் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில பகுதி 1 அந்த வீடியோவில் ஜாதகம் பயத்திற்குரியதா அல்லது ஒரு வழிகாட்டியா அப்படின்ற ஒரு விளக்கத்தை சிறிது அதில் கொடுத்திருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஜாதகம் எப்படி வேலை செய்கிறது, அதற்கான உண்மையான விளக்கத்தை இப்போ இதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அப்படி பார்க்கும் பொழுது ஜாதகம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால், இது ஒரு பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. சிலர் ஜாதகத்தை பயமுறுத்தும் ஒரு கருவியாகவே நினைக்கிறார்கள். ஜோதிடர் போனா ஏதாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடுவாங்களோ, இல்லை வேண்டாததை சொல்லி வாழ்க்கையை பற்றிய பயத்தை உருவாக்கிடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு பயமுறுத்தும் கருவியாகவே இதை நீங்க நினைக்கிறீங்க. இன்னும் சிலர் இதன் நம்பிக்கையாக அதை பின்பற்றுபவர்களும் உண்டு. ஆனால் உண்மையில் ஜாதகம் பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு வழிகாட்டி. நாம் பிறந்த அந்த நிமிஷத்தில் கிரகங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றனவோ அந்த நிலையில் இருந்து நமக்கு ஒரு தனியான ஆற்றல் உருவாகிறது. அதையே ஜாதகமாக பதிவு செய்கிறார்கள். அதாவது நம்ம பிறந்திருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது ஒரு ஸ்கிரீன்ஷாட். அதுதான் நம்மளுடைய ஜாதக அமைப்பு. எங்க குரு பகவான் இருக்கிறார், எங்கே சுக்கிர பகவான் இருக்கிறார், எங்கே செவ்வாய் இருக்கிறார் என்று மற்ற கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றன என்ற ஒரு அமைப்பு தான் அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதை வைத்துத்தான் ஒரு ஜாதகருடைய எதிர்காலத்தை பற்றி கூறுவதற்கு அந்த ஜாதக அமைப்பு பயன்படுகின்றது. இந்த கிரகங்களின் தனித்தன்மை, அவை இருக்கும் ராசி, அவை ஒருவரோடு ஒருவர் உருவாக்கும் கோணம், இதுதான் நம்முடைய மனநிலை, குணம், ஆசை, திறமை, பலம், பலவீனம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது. ஜாதகம் நம்மை கட்டுப்படுத்தாது. அது நம்மை பற்றி என்ன உண்மை இருக்கிறது, வாழ்க்கையில் என்ன மாதிரி நேரங்கள் இந்த ஜாதகருக்கு வரும், நல்ல நேரமா அல்லது கெடுதல் செய்கின்ற நேரமா, எந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் முன்னேறலாம் என்பதை மட்டுமே காட்டுகிறது. இது ஒரு வழிகாட்டி தான். இந்த வழிகாட்டியை வைத்து அந்த ஜாதகர் தொடர்ந்தால் அவருடைய வாழ்க்கை மேன்மை அடையும். இதுதான் ஜோதிடத்தின் உண்மையான வேலை. இது பயம் இல்லை, இது ஒரு ரோடு மேப். ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த வழிகாட்டுவதற்காக இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி நம்ம இந்த மேப்பு போடுறோம். இந்த மேப்பை பயன்படுத்தி அந்த ஊருக்கு போறோம் இல்லைங்களா? அதே போலதான் இந்த மேப்பை பயன்படுத்தி சரியான முடிவை எடுப்பதற்கும் வாழ்க்கையை மேன்மை அடைவதற்கும் அது ஒரு எளிதான ஒரு வழிகாட்டி. அதனால் ஜோதிடம் என்பது பயமுறுத்துவதற்காக அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு முன்னேற உதவுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவலுடன் மற்ற வரக்கூடிய பகுதிகளில் நாம் காண்போம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன், சுகமே சூழ்க. நன்றி, வணக்கம்.